ஃபர்ஸ்ட்டா இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த பிரச்சனைன்னு எடுத்துட்டீங்கன்னா, பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடையில ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு. அதுலேருந்து தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா பார்த்தீங்கன்னா, இப்போ மாறி நிக்குது. ஃபர்ஸ்ட்டு ஏன் பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்களாதேஷ்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? சில அரசியல் கட்சிகள் தூண்டப்பட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேல இப்போ பங்களாதேஷ்குள்ள நெறைய கலவரங்கள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுச்சு. இதுக்கெல்லாம் காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படின்னு ஒரு தரப்புலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்குள்ள இருக்கிற கோவில்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்துக்களா இருக்கட்டும், அவங்கள கோவில்கள இடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இந்துக்கள அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாரி நெறைய இந்தியர்கள், இந்துன்னு சொல்ல, இந்தியர்கள் நெறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா, அங்க துன்புறுத்துறதா இருக்கட்டும், அந்த மாரி விஷயங்கள் அங்க பங்களாதேஷ்குள்ள நெறைய நடந்துட்டே இருந்துச்சு. இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா கிரிக்கெட் வாரியம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஐபிஎல் நடக்க போகுது இந்த வருஷத்துக்குள்ள. இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் பிளேயர்ஸ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர எடுத்திருந்திருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அதுல மெயினா உங்களுக்கு சொல்லணும்னா, முஸ்தபிசுர் ரஹ்மான். நம்ம சிஎஸ்கே இது நம்ம டீம்ல இருந்தவர் தான். நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல அவர் பேர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லன்னா ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபோட்டோ நான் இங்க போட்டிருப்பேன். இவர் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இவர பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா நடந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கேகேஆர் அணியிலேருந்து எடுத்திருந்தாங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த கேகேஆர் அணியில அவங்கள பிக் பண்ணியிருந்தாங்கல்ல, இப்போ இந்தியா சைட்லேருந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேகேஆர் டீமுக்கு, இப்போ நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால நம்ம பங்களாதேஷ் பிளேயர் முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்கார்ல, அவரை பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் பிளேயர் யாரா இருந்தாலும் அவங்க ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் மாரி குடுத்திருந்திருக்காங்க. நம்ம ஐபிஎல் டீமுக்கு. அதை ஏத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க பங்களாதேஷ் டீம நம்ம டீம்ல ஆடுறாங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இங்க இருந்தா இந்த பிரச்சனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனதுன்னு சொல்லலாம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த பிரச்சனை. இப்போ பங்களாதேஷ்லேருந்து பிளேயர் இங்க ஆட வந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா இந்த அரசியல் பிரச்சனைனால அவரை பார்த்தீங்கன்னா ஆடக்கூடாது அப்படின்னு வெளிய அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங் நடந்த பிரச்சனைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவங்க பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அவங்களும் அந்த சைட்லேருந்து இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்ச முடியும். இப்போ அரசியல பார்த்தீங்கன்னா, அரசியலா பார்த்துட்டு போனா தான் நல்லது. இந்த மாரி ஸ்போர்ட்ஸ்குள்ள கொண்டு வந்தா, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஏன்னா, இது பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் பிரச்சனைலேருந்து ஸ்டார்ட் ஆனதுன்னு சொல்லலாம். அந்த பிரச்சனைய கொண்டு வந்து இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள நம்ம திணிக்கும்போது, இந்த மாரி சில பிரச்சனைகள நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆவணும். சரி, இப்போ நம்ம டாபிக் போலாம். இப்போ பங்களாதேஷ் சைட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இப்படி எங்க பிளேயர்ஸ நீங்க